வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 6ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1284ஆம் ஆண்டில் பீசா குடியரசு மெலோரியா சமரில் செனோவாக் குடியரசினால் தோற்கடிக்கப்பட்டது. 1862ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அமெரிக்க கூட்டமைப்பின் அர்கான்சஸ் போர்க்கப்பல் மிசிசிப்பி ஆற்றில் மூழ்கியது. 1870ஆம் ஆண்டில் பிரான்சுடனான ஸ்பிட்செரன் ஓத் சமர்களில் புருசியா வெற்றி பெற்றது. 1890ஆம் ஆண்டில் நியூயார்க்கில் மின்சார கதிரை அதன் மூலமாக முதலாக வில்லியம் கெம்மியர் என்ற கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1901ஆம் ஆண்டில் ஒக்லகோமாவின் கியூபோ நிலம் வெள்ளை இனத்தவரின் குடியேற்றத்திற்கு திறந்து விடப்பட்டது. 1926ஆம் ஆண்டில் கெர்ட்ரூட் எடல் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் பெண் என்ற சாதனையை ஏற்படுத்தினார். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானின் ஹிரோஷிமா நகர் மீது அமெரிக்காவின் லிட்டில் பாய் என்ற பெயரை கொண்ட அணுகுண்டு வீசப்பட்டது. கிட்டத்தட்ட 70,000 பொதுமக்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டனர். இதன் தாக்கத்தினால் மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் அடுத்த சில ஆண்டுகளில் இறந்து போயினர். 1960ஆம் ஆண்டில் கியூபா புரட்சியின் போது அமெரிக்கா கியூபா மீது பொருளாதார தடை விதித்ததை அடுத்து கியூபா தனது நாட்டில் இருந்த அமெரிக்க மற்றும் வெளிநாட்டு மூலதனங்களை நாட்டுடைமையாக்கியது. 1961ஆம் ஆண்டில் வஸ்டோக் 2 திட்டத்தில் முதலாக ஒரு முழு நாள் மனிதன் விண்வெளியில் இருந்த பெருமையை சோவியத் விண்வெளி வீரர் கெர்மான் டிட்டோ பெற்றார். 1964ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் நெவாடா மாநிலத்தில் உலகின் மிக பழமையான மரமாக கருதப்பட்ட 4900 ஆண்டு பழமையான புரோமெத்தியஸ் என்ற மரம் வெட்டப்பட்டது. 1990ஆம் ஆண்டில் வளைகுடா போரின் போது குவைத் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈராக் மீது உலகளாவிய பொருளாதார தடையை விதிக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவை கோரியது. 1990ஆம் ஆண்டில் செவ்வாயில் இருந்து தோன்றியதாக கருதப்படும் ALH ஆஸ்ட்ராய்டு ALH என்ற விண்கல் ஆரம்பகால உயிரினங்கள் பற்றிய தகவலை கொண்டிருப்பதாக நாசா அறிவித்தது. 1997ஆம் ஆண்டில் வடகொரிய போயிங் விமானம் ஒன்று குவாமில் மலையில் மோதியதில் அதில் பயணம் செய்த 254 பேரில் 228 பேர் உயிர் இழந்தனர். 2001ஆம் ஆண்டில் ஏர்வாடி தீ விபத்தில் தமிழ்நாட்டில் ஏர்வாடியில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த 11 பெண்கள் உட்பட 28 மனநோயாளிகள் தீ விபத்தில் உயிர் இழந்தனர். 2010ஆம் ஆண்டில் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இடம்பெற்ற பெரும் வெள்ளத்தினால் 71 நகரங்கள் பாதிப்பு அடைந்தன. 255 பேர் உயிர் இழந்தனர். 2011ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதில் 30 அமெரிக்க இராணுவத்தினர் உட்பட 38 பேர் கொல்லப்பட்டனர். 2012ஆம் ஆண்டில் நாசாவின் கியூரியோசிட்டி தரை உளவி செவ்வாய்க்கோளில் இறங்கியது. மேலும் ஆகஸ்ட் 6ஆம் நாளானது பொலிவியா ஜமைக்கா நாடுகளில் விடுதலை தினமாகவும் ஜப்பான் நாட்டில் அணுகுண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் நினைவு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான
வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.